الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يعظم حرمات الله فهو خير له عند ربه صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم في شهر رمضان وهو شهر أوله رحمة وأوسطه مغفرة وآخره عتق من النار أو كما قال عليه الصلاة والسلام. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழடைத்தோம். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம்பெருமானார் அஹ்மது நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமீன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் அடியார்களே, சிறப்பான இன்றைய ஜும்மாவுடைய பயானின் தலைப்பாக அல்லாஹ் கண்ணியப்படுத்தவைகளை நாமும் கண்ணியப்படுத்துவோம் என்ற தலைப்பில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய படைப்பினங்களில் பல மனிதர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கின்றான், பல இடங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கின்றான், பல நேரங்களை கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். அந்த வரிசையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வர இருக்கின்ற புனித ரமதான் ஷரீஃபினுடைய கண்ணியம் எந்த அளவுக்கு இருக்கிறது, அல்லாஹ் ரமதான் ஷரீஃப் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தியிருக்கின்றான் என்பது சம்பந்தமாக நாம் பார்க்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸின் அடிப்படையிலே சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களுக்கு மத்தியிலே குத்பா கொடுப்பதற்காக, உபதேசம் செய்வதற்காக, பயான் செய்வதற்காக மிம்பர் படியிலே ஏறுகின்றார்கள். முதல் படியிலே கால் வைக்கின்ற பொழுது ஆமீன் என்று சொன்னார்கள். இரண்டாவது படியிலே கால் வைக்கின்ற பொழுது ஆமீன் என்று சொன்னார்கள். மூன்றாவது படியிலே கால் வைக்கின்ற பொழுதும் ஆமீன் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு பயானை முடித்துவிட்டு கீழே இறங்கிய பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இன்று ஒரு புதிய ஒரு நிகழ்வு நாம் பார்த்தோம். தாங்கள் எப்பொழுதுமே மெம்பரில் ஏறுகின்ற பொழுது சாதாரணமாக ஏறுவீர்கள். ஆனால் இன்று நான் பார்த்தோம், இன்று நாங்கள் கேட்டோம், நீங்கள் ஒவ்வொரு படியிலும் கால் வைக்கின்ற பொழுது ஆமீன் ஆமீன் என்று சொன்னீர்களே, என்ன காரணம் கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்பொழுது எனக்கு முன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோற்றமளித்தார்கள். முதல் படியில் கால் வைக்கின்ற பொழுது இவ்வாறு சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்டு, அவர்களுக்கு முன்னால் ரசூலுல்லாஹுடைய பெயர் சொல்லப்பட்டு ரசூலுல்லாஹ் மீது யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ, ரசூலுல்லாஹ் பேரை கேட்டோம், நான் சொல்லுங்க முஹம்மத், நான் சொல்லுங்க முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முதல் படியில் கால் வைத்த பொழுது
யாருக்கு முன்னால் ரசூலுல்லாவுடைய பெயர் சொல்லப்பட்டு ரசூலுல்லா மீது ஸலவாத் சொல்லலை, ஸலவாத் சொல்லவில்லை என்றால் அவர் நாசமடையட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. நான் ஆமீன் என்று சொன்னேன். இரண்டாவது படியில் கால் வைத்த பொழுது யார் தன்னுடைய பெற்றோர்களில் இருவரையோ அல்லது ஒருவரையோ பெற்றிருந்தும் அவர்களுக்கு பணிவிடை செய்து அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறவில்லையோ, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறவில்லையோ, சொர்க்கத்தை அடையவில்லையோ, அவரும் நாசமடையட்டும் சொன்னாங்க. பெற்றோர்களை கவனிக்கலை, பெற்றோர் அலட்சியப்படுத்துகிறாங்க, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யலை, பெற்றோரை நோய்வுபடுத்துகிறாங்க. அப்போ பெற்றோரை யார் கண்ணியப்படுத்தவில்லையோ அவர்களும் நாசமடையட்டும் சொன்னாங்க. நான் ஆமீன்னு சொன்னேன் அப்படி சொன்னாங்க. மூன்றாவது பள்ளி ஏறுகின்ற பொழுது சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யார் புனித ரமதான் ஷரீஃபை அடைந்தும் அந்த ரமதான் மாதத்தை அலட்சியப்படுத்தி விட்டார்களோ, அந்த மாதத்தை வீணாக கழித்து விட்டார்களோ அவர்களுக்கும் நாசம் உண்டாவதாக சொன்னாங்க. நான் ஆமீன் சொன்னாங்க. இந்த ஹதீஸை நான் முன்வைத்து பார்க்கின்ற பொழுது நமக்கு விளங்குவது என்னென்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரசூலுல்லாவை கண்ணியப்படுத்தியிருக்கின்றான், பெற்றோர்களை கண்ணியப்படுத்தியிருக்கின்றான், ரமதான் ஷரீஃபை கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். அவர்களை ரசூலுல்லாவை நான் கண்ணியப்படுத்தவில்லை என்றால், பெற்றோர்களை கண்ணியப்படுத்தவில்லை என்றால், ரமதான் மாதத்தை கண்ணியப்படுத்தவில்லை என்றால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நமக்கு என்ன ஏற்படும்? நாசம் ஏற்படும் என்று தெரிகின்றது. எனவே சுருக்கமாக சொல்வதா என்றால், ரசூலுல்லாவை நாம கண்ணியப்படுத்தணும், பெற்றோர்களை கண்ணியப்படுத்தணும், ரமதான் ஷரீஃபை கண்ணியப்படுத்தணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்த சொன்ன என்ன நிறைய விஷயங்கள் இருக்கிறது ரசூலுல்லாஹ் கண்ணியப்படுத்த சம்பந்தமாக. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்வதன் மூலமாக ரசூலுல்லாஹ் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். ஸலவாத் என்னன்னாங்க, பல வார்த்தைகள் இருக்கின்றது. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபீனா மௌலானா முஹம்மதின் வஅலா ஆலி சய்யிதினா நபீனா மௌலானா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது ஒரு ஸலவாத் இருக்கு. நம்ம அத்தையாத் ஓதுறோம்ல, தரூத் இப்ராஹிம், அது ஒரு ஸலவாத். சுருக்கமாக சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். நாம் அதிகமாக பயானில் ரசூலுல்லாஹ் பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் வந்தாங்க சொல்லணும்னா சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லணும்னா சொன்னோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொன்னாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மத் சொன்னோன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஸலவாத் ஓதணும். இந்த ஸலவாத் இருக்கிறது, பொதுவாக ஸலவாத் என்பது எவ்வளவு உயர்ந்த ஒரு அமல் தெரியுமா நமக்கு? அதனுடைய கண்ணியத்தை நாம் கருதிக்கணும். எந்த அளவுக்குன்னு சொன்னால், தொழுகை விட, நோன்பை விட, ஜகாத் ஹஜ்ஜை விட ஸலவாத்து உயர்ந்த ஒரு அமலுங்க. நம்ம நல்லா கவனிக்கணும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஸலவாத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது எப்படி சொன்னான்னு சொன்னால், குர்ஆன் ஷரீஃபிலே இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வும் அவருடைய மலக்குமார்களும் ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்றாங்க. அல்லாஹ்வும் ஸலவாத் சொல்லுகின்றான், மலக்குமார் ஸலவாத் சொல்றாங்க. எனவே யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, எனவே மோமின்களே நீங்களும் ஸலவாத் சொல்லுங்க. இந்த விஷயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற செய்தி நான் சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மோமின்களுக்கு ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்லுங்கள் என்று சொல்வதற்கு முன்னால் என்ன சொல்கிறான் அல்லாஹ் தஆலா? நானும் ஸலவாத் சொல்கிறேன், என்னுடைய மலக்குமார் ஸலவாத் சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னு சொன்ன ஆரம்பத்தில், தொழுகை விட, நோம்பை விட, ஜக்காத்தை விட, ஹஜ்ஜை விட ஸலவாத் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எந்த ஒரு அமலை பற்றி சொல்லுகின்ற பொழுதும்
உதாரணமாக தொழுகை, நானும் தொழுகிறேன் நீங்களும் தொழுங்க சொன்னா நல்லா தானே? மலக்கமாக தொழுகிறாங்க நீங்களும் தொழுங்க சொன்னானா? நானும் நோன்பு வைக்கிறேன் நீங்க நோன்பு வைக்க சொன்னானா? நானும் சக்காத்து கொடுக்கிறேன் நீங்க சக்காத்து கொடுக்க சொன்னானா? நானும் ஹஜ்ஜி செய்கிறேன் நீங்க ஹஜ்ஜி செய்யறானா? இல்லை. ஆனால் சலவாத் என்று வருகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், நானும் சலவா சொல்கிறேன், என் மலக்குமாரும் சலவா சொல்றாங்க, எனவே நீங்களும் சலவா சொல்லுங்க. அப்போ சலவாத் என்ற இந்த அமல் இருக்கிறதே யார் முதல்ல சொல்றதுங்க? அல்லாஹ் சொல்லுகின்றார், மலக்குமார் சொல்லுகின்றார்கள். இன்னும் நம்ம கொஞ்சம் டீப்பா பாருங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானதானா ரசூல்லா மீது சலவாத் சொல்லிவிட்டான் இருக்கா? இல்ல, சொல்லுகின்றான். அல்லாஹ் ரசூல்லா மீது சலவாத் சொல்லுகின்றான். அப்ப அல்லாஹ் எப்பொழுதெல்லாம் இருக்கின்றானோ அல்லாஹ் சலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றான். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானதானா ரசூல்லா மீது சலவாத் சொல்லிக்கொண்டே இருக்கின்றான். எவ்வளவு பெரிய அமலுங்க அது. அப்ப இந்த சலவாத்து சாதாரண விஷயம் அல்ல. எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சலவாத்துடைய சிறப்புகளை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கே ஒரு 2 மணி நேரம் தேவைப்படும். சுருக்கமாக சொல்வது என்றால், இந்த சலவாத் சொல்வதால் நமக்கு எந்த அளவு கண்ணியம் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்னுடைய கபருக்கு அருகில் ஒரு மலக்கை நியமித்திருக்கின்றான். இந்த உலகத்தில் எந்த மூலையில் யார் சலவா சொல்லுகின்றார்களோ அந்த மலக்கு சொல்றார், யா ரசூலல்லாஹ், இந்த மனிதர் உங்களுக்கு சலவா சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த மனிதர் யார்? இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்கு சலவா சொல்லியிருக்கின்றார் என்று ரசூலுல்லாஹ்வுடைய தர்பாரில் நம்முடைய ஜிக்ர் ஏற்பட்டு நடைபெறுகிறது. அப்ப நாம் அமைஞ்சக்கரை பள்ளிவாசல் உட்கார்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க, ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா உடனே அங்க பதிவாகுது, யா ரசூலல்லாஹ், அமைந்தக்கரை பள்ளிவாசலில் இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்கு சலவா சொல்லியிருக்கின்றார். இவ்வளவு பெரிய பாக்கியங்க, அது சாதாரண விஷயமா? இன்னும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாளை மறுமையிலே எனக்கு மிக மிக அருகாமையில் நெருக்கமாக யார் இருப்பாங்க சொன்னா, யார் என் மீது அதிகமாக சலவா சொல்வார்களோ அவங்க எனக்கு நெருக்கமாக இருப்பாங்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இவ்வளவு பெரிய சிறப்பு. அதனால நம்ம சலவாத் என்பது சாதாரண விடக்கூடாது. அதுவும் குறிப்பாக சலவாத் எல்லாம் சொல்றது வேற, குறிப்பாக நாம் எல்லாம் கவனக்குறைவாக இருக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் பேர் கேட்கும் போது இப்போ சாபம் இருக்கணும், ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை கேட்டால் என்ன சொல்லணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்பொழுதெல்லாம் நாம் ரசூலுல்லாஹ் பெயரை கேட்கின்றோமோ உடனே சொல்லுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சொல்லுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்பொழுதும் கேட்க சொல்லணும். புரியுதுங்களா? அதுக்கடுத்து ரெண்டாவது அல்லாஹ் தஆலா இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்றது ரெண்டாவது விஷயம், பெற்றோர்களை கண்ணியப்படுத்தணும். பெற்றோர்கள் சாதாரண நியமத் அல்ல. பெற்றோர்கள் அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு பெற்றோர்களை கண்ணியப்படுத்துறாங்க சொன்னா, குர்ஆன் ஷரீஃபில் நாம் பார்த்தால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய இபாதத்தை சொல்லுகின்ற பொழுது இபாதத்துக்கு அடுத்தபடியாக பெற்றோர்களை பற்றி சொல்லுகின்றார். விட்டு பாருங்க குர்ஆன் ஷரீஃபில், வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பி ஷைஇன் வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ்வை தொழுவுங்கள், இணை வைக்காதீர்கள், பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், பணிவிடை செய்யுங்கள். வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் தஆலாவை இபாதத் செய்யுங்கள், பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள். எந்த அளவுக்கு பெற்றோர்களை கண்ணியப்படுத்த சொன்னா, நீங்க பெற்றோர்கிட்ட எப்படி பேசணும், அவங்க முன்னால் எப்படி நிற்கணும், அது கூட அல்லாஹ் சொல்லி தருகின்றார். பெற்றோர்களுக்கு முன்னால் நிற்கின்ற பொழுது பணிவாக தன்னுடைய புஜங்களெல்லாம் தாட்டி கொண்டிருக்கணும். வக்ஃபித் லஹுமா ஜனாஹ ஸுல். ஒரு எஜமானுக்கு முன்னால் அடிமை எப்படி பணிவாக நிற்கின்றானோ அது மாதிரி பெற்றோருக்கு முன்னால நெஞ்ச நிமிர்ந்திக்க கூடாது, தலை உயர்த்த கூடாது, பணிவாக நிற்க வேண்டும். பேசும் பொழுது வகுல் லஹுமா கௌலன் கரீமா, கண்ணியமான வார்த்தை பேசணும். கொஞ்சம் கூட கண்ணிய குறைவு ஏற்பட்டு விடக்கூடாது. ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னார்கள். ஹதீஸில் வருகிறது, உங்களுடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து
நல்ல பிள்ளையாக பேர் வாங்கி உங்களுடைய பெற்றோர்களின் முகத்தை நீங்கள் முகப்பத்தோடு பார்த்து சொன்னால் ஒரு ஹஜ்ஜ மக்பூருடைய நன்மை கிடைக்கும் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்கிறோம், பெற்றோர் நம்ம சந்தோஷம், என் பிள்ளை நல்லா கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எந்த பிள்ளை இருக்கிறதோ அந்த பிள்ளை, அந்த மகன், அந்த மகள் தன் பெற்றோரை வெறும் பார்க்குறாங்க, முகப்பத்தோடு பார்க்குறாங்க. எங்கள் அத்தா, எங்கள் அம்மா அப்படி முகப்பத்தாக பார்த்தாலே என்ன நன்மைங்க? ஹஜ்ஜ மக்பூல், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு நன்மைக்கிறீர்கள் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ ஒரு சஹாபி கேட்டார், யார் ரசூலுல்லாஹ், 2 தடவை பார்க்குறாரு, 3 தடவை பார்க்குறாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹு தஆலா கஞ்சன் அல்ல, அல்லாஹு தஆலா கஜானாவில் குறைவில்லை, நீங்கள் எத்தனை முறை பார்க்கின்றீர்களோ அத்தனை முறை ஹஜ்ஜ மக்பூல் நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவிற்கு பெற்றோருடைய சிறப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு தகப்பனுடைய திருப்தியில் தான் அல்லாஹ் திருப்தி இருக்கிறது. நீ எவ்வளவோ இபாதத் செய்கிற, உன்னுடைய தகப்பன் திருப்தியா இல்லை, அல்லாஹ் திருப்தி விட மாட்டான். கொஞ்சம் இபாதத் செய்கிற, உன்னுடைய பெற்றோர் சந்தோஷமா இருக்காங்கன்னு சொன்னால் அல்லாஹ் சந்தோஷப்படுவான். எந்த அளவுக்கு சொன்னால், தாயின், நம்ம கேள்விப்படாதே சொன்னாங்க, தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. சொர்க்கம் எங்க இருக்கின்றது? தாயின் காலடியில் இருக்கிறது. எனவே தான் வரலாற்றிலே பார்க்கின்றோம், சஹாபாக்கள் காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் கர்னி என்ற ஊர், மக்காவுக்கு மதீனாவுக்கு ரொம்ப தூரத்தில் ஒரு ஊர் இருக்கு, கர்னி என்ற ஊர். அந்த கர்னி என்ற ஊரிலே உவைஸ் என்ற ஒருவர் இருந்தார். உவைஸ் கர்னின்னு அவங்க பேர். ரசூலுல்லாஹ் மீது ஈமான் கொண்டிருந்தார். ரசூலுல்லாஹ்வை பார்க்கவே இல்லை, மதீனாவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ்வில முஹப்பத். ரசூலுல்லாஹ் யாவரில் பார்க்க வரன்னு சொன்னால் அவருடைய தாயார் ரொம்ப முதியவர், அவர்கிட்ட யாருமே இல்லை உதவி செய்கிறதுக்கு, பணிவிடை செய்கிறதுக்கு. தன்னுடைய தாய்க்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பதற்காக தாய் விட்டு போக முடியாது என்பதனால் தன்னுடைய வாழ்நாள் போற ரசூலுல்லாஹ் பார்க்க முடியல. அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்கின்றார்கள். அப்பொழுது தன்னுடைய சஹாபாக்களில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா 2 பேர் கூப்பிட்டு சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தில் ஒரு இறைநேசர் இருக்கின்றார், கர்னி என்ற ஊரிலே, அவர் பேர் உவைஸ் கர்னி. அலி ரலியல்லாஹு அவர்களே, உமர் ரலியல்லாஹு அவர்களே, நீங்க 2 பேரும், 2 சஹாபாக்கள், நீங்க 2 பேரும் அவரை சந்தித்து என்னுடைய உம்மத்துடைய மகபிரத்திற்காக துஆ செய்யும்படி கேட்டுக்கொண்டு சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பேர் தெரிஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் பார்க்கவே இல்லை. எவ்வளவு பேர் தெரிஞ்சா? உமர் ரலியல்லாஹு தரஜாவில் பெருசு, அலி ரலியல்லாஹு தரஜாவில் பெருசு. அந்த 2 சஹாபாக்கள் இடத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க 2 பேரும் உவைஸ் கர்னியை சந்தித்து என்னுடைய மகபிரத்துக்கு, என்னுடைய உம்மத்துடைய மகபிரத்துக்கு துஆ செய்ய சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இந்த தரஜா இதனால் கிடைத்தது அவர்களுக்கு தாயுடைய ஹிம்மத்தின் காரணத்தினால், தாயுடைய பணிவிடை காரணத்தினால். எனவேதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பெற்றோர்கள் தரஜா இந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஸலவாத்து சொல்லி கண்ணியப்படுத்துகின்றோம். அதே போன்று பெற்றோர்களை பணிவிடை செய்து அவருடைய சந்தோஷத்தை பெறுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும். 2 விஷயம். 3வது விஷயம் சொல்றாங்க, ரமதான் ஷரீஃப். ரமதான் ஷரீஃப் இருக்கிறது, அல்லாஹ் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துகின்ற சொன்னால், 12 மாதங்களில் எந்த மாதத்திற்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு. 12 மாதங்களில் 11 மாதம் ஒரு பக்கமும், ரமதான் ஒரு பக்கம் வைத்தால் ரமதான் சிறப்பு இருக்கிறது, இந்த 11 மாதத்தின் சிறப்பை விட அதிகமாகிவிடும். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதான் ஷரீஃபுடைய சிறப்பு இருக்கிறதே, இதனுடைய ஒவ்வொரு பகலும் ஒவ்வொரு இரவும் சிறப்பிற்குரியது. இன்னும் சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரமதான் ஷரீஃபினுடைய முதல் 10 ரஹமத்து, 2வது 10 மகஃபிரத்து, 3வது 10 நரக விடுதலை. இந்த சிறப்பு எந்த மாதத்தில் சொல்ல பொதுவாக சிறப்பு, அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு 10 ஒரு சிறப்பு. ரமதானுடைய முதல் 10 ரஹமத், 2வது 10 மகஃபிரத், 3வது 10
நரக விடுதலை. அப்படி சொன்ன அர்த்தம், யார் இந்த ரமதான் ஷரீஃபை பயன்படுத்திக் கொள்கின்றார்களோ நம்ம நல்ல அமல்கள் செய்வதன் மூலமாக அவர்களுக்கு முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய ரஹமத் கிடைத்து விடுகிறது, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு கிடைத்து விடுகிறது, அவர் நரகத்தை விட்டும் அவருக்கு விடுதலை கிடைத்து விடுகிறது. அவ்வளோ முக்கியமான ஒரு மாதம். இன்னும் அது மட்டுமல்ல, ஒவ்வொரு இரவும் சிறப்பு. நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு இரவுன்னா லைலத்துல் கத்ர். என் வருஷத்தில் எந்த மாதத்திலும் எந்த இரவிலும் இல்லாத ஒரு சிறப்பு எதுங்க? ரமதான் ஷரீஃபினுடைய லைலத்துல் கத்ர் இரவு. 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு என்னங்க? லைலத்துல் கத்ராவாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த மாதத்தில் ஒரு ஃபர்தை நிறைவேற்றினால் 70 ஃபர்து நிறைவேற்றினே கிடைக்கின்றது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள். ஆக ரமதான் ஷரீஃபும் மிக மிக முக்கியமானது ஒன்று. அப்போ ரசூலுல்லாஹ் கண்ணியப்படுத்தணும், பெற்றோரை கண்ணியப்படுத்தணும், ரமதான் ஷரீஃபை கண்ணியப்படுத்தணும். ரசூலுல்லாஹ் கண்ணியப்படுத்தினாங்க, ரசூலுல்லாஹ் மீது அதிகமாக ஸலவாத் சொல்வதன் மூலமாக. குறிப்பாக ரசூலுல்லாஹ் பேர் எப்பொழுது கேட்டாலும் என்ன சொல்றாங்க? நாம ரசூலுல்லாஹ் பேரை ரசூலுல்லாஹ் சொன்னோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறிப்பாக நம்ம துஆ கேட்கும் போது இந்த ஆயத் ஓதுவாங்க, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. இந்த ஆயத்தை நம்ம எப்போ ஓதுனாலும் அந்த ஓதனை கேட்டாலும் உடனே என்ன சொல்லுங்க? ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனாங்களா? இன்ஷா அல்லாஹ் கவனத்தை வைங்க. இந்த ஆயத்தை எப்போ ஓதுனாலும் ஸலவாத் சொல்லணும். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் பேரை கேட்டாலும் ஸலவாத் சொல்லணும். ரெண்டாவது, பெற்றோர்களுக்கு பரிவிடை செய்யணும். சில பேர் நினைக்கலாம், அதில் எங்கள் பெற்றோரில் மௌத்தாட்டாங்களே, எதுவும் செய்ய முடியல. அப்போ ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெற்றோர்கள் வஃபாத் ஆகிவிட்டால் அவர்களுக்காக நீங்கள் மஃபிரத்துக்கு துஆ செய்யுங்க, அவர்களை போய் ஜியாரத் செய்யுங்க. அவர்களை ஜியாரத் செய்து அவர்களுக்காக பாவ மன்னிப்புக்கு துஆ கேட்டால் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்த பிள்ளைகளில் எழுதப்பட்டு விடுகிறார். மூன்றாவது, ரமதான் ஷரீஃபை கண்ணியப்படுத்தும். ரமதான் ஷரீஃபை கண்ணியப்படுத்தணும். பகலில் நோன்பு வைக்க வேண்டும், இரவில் தராவி தொழ வேண்டும், குர்ஆன் ஷரீஃபை நாம் முழுமையாக ஓத வேண்டும், கேட்க வேண்டும். எனவே ரமதான் ஷரீஃபை நாம் நல்ல அமல்களை செய்வதன் மூலமாக கண்ணியப்படுத்தணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ரசூலுல்லாஹ்வை கண்ணியப்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. பெற்றோர்களுக்கு பரிவிடை செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக. பெற்றோர்களுக்காக மஃபிரத்திற்கு துஆ செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக. வரக்கூடிய புனித ரமதான் ஷரீஃபை நாம் நல்ல அமல்களை பரிபூர்ணமாக செய்து ரமதான் ஷரீஃபின் பரக்கத்துகளை முழுமையாக பெறக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.